இங்கே வந்து நம்ம வீட்டு அட்ரஸ் எழுதுனா நம்ம வீட்டுக்கே போகுமா? துப்பாக்கிலே கொஞ்சம் பெருசு இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் இது வச்சுக்கிட்டா சும்மா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா நிவேதா கிராக்கர்ஸ் ஒரு கிராக்கர்ஸ் ஷாப் தான் நம்ம இருக்கோம். அந்த கடையோட ஓனர்கிட்ட நம்ம என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னா அவங்கள்ட்ட. வணக்கம் சார். அதாவது அந்த கடை எத்தனை வருஷமாக நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க? இந்த ஃபயர் பிஸ்னஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக? இது இந்த லைனில் வந்து ஒரு 18 வருஷமாக இருந்துருக்கு. இதனால் ஹோல்சேல் கடை எப்போயுமே ரெகுலராக வந்து ஹோல்சேல் கடை ரெகுலர் கடை எப்போயுமே நம்ம கடை இருக்கும். அதனால் வந்து எல்லா வெரைட்டிஸும் நிறையா இருக்கும். எப்போ 24 மணி நேரம் என்ன ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நீங்கள் ஆன்லைன் டெலிவரியும் பண்ணுறீங்களா இல்லைனா இங்கே வந்து டேரெக்டாக வாங்குறது? இல்லை டேரெக்டாக பண்ணுதான். ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டு எங்களுக்கு என்ன இது வேணும்னா எங்களுக்கு பேமெண்ட்டை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டோம்னா உங்களுக்கு பேமெண்ட் டோர் டெலிவரி. ஆன்லைன் டெலிவரினா எந்தெந்த லொக்கேஷன்? அதாவது இப்போ தமிழ்நாடு, கேரளா? இல்லை நம்ம தமிழ்நாடு அதிகமாக பண்ணுறோம். கேரளா இது வந்து கேரளா, ஆந்திரா இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவோம். நாங்கள் வந்து மெயினாக வந்து ரீட்டைல் சேல்ஸ் தான் அதிகமாக பண்ணிடுவோம். ரீட்டைலுக்கு அந்த மாதிரி ரீட்டைல் சேல்ஸ் எங்கள்கிட்ட ஒரு 1500 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நாங்கள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீசன் டைம் கோயில் திருவிழா ஃபங்க்ஷனு என்ன இது கேட்டாலும் உடனே நாங்கள் அனுப்பி வைப்போம். அதாவது இப்போ இந்த வருஷம் எல்லா வருஷம் தீபாவளிக்கு புது புது ஐட்டம் அந்த மாதிரி வருது. இந்த வருஷம் தீபாவளி இந்த வருஷம் அதிகமாக வந்து அந்த ஒரு மண் சட்டின்னு ஒரு உப்பு சட்டி, இந்த டபுள் பால், அந்த என்ன கொஞ்சம் புது ஐட்டமாக வந்துருக்கு, புதுசாக வந்துருக்கு. கம்பி மத்தாப்புலேயே வரும். இதில் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு 4 பீஸு 4 வெரைட்டியாக இருக்கும். இந்த மாதிரி மாடலாக இருக்கும். இது வந்து இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு இந்த ஐட்டம். மல்டி கலர்ஸ் வருமா இல்லை சிங்கிள் கலர்ஸ்? இல்லை எல்லா கலரில் வரும். ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கலரில் வரும். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலரில் இந்த மாதிரி வரும். இது வந்து புது ஐட்டம். இப்போ இந்த கொடை கம்பின்னு ஒன்று வந்திருக்கு. நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டா அது கொடை ரவுண்ட் அடிக்கும். அந்த மாதிரி இந்த ஐட்டம் இது வந்து பிடிச்சப்போனா கொடை கம்பியோட சுற்றிக்கிட்டே வரும். அது இப்போ பார்த்தீங்கன்னா கம்மி மத்தாப்பிலே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ். அதாவது ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு பாக்ஸில் 10 இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதை விட இப்போ புதுசாலாம் வந்துருக்கு. அதாவது ஸ்டார்டிங் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பாக்ஸில் மல்டி கலர்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. அது போக இதுவும் அந்த கொடை ஷேப்பில் இருக்குது. அதாவது நீங்கள் இப்படி கையில் வச்சுக்கிட்டு சுற்றி அந்த மூஞ்சல் காட்டுற மாதிரி அப்படி சுற்றி கையில் வச்சுக்கிட்டா அப்படி நல்லாயிருக்கும். இதுவும் மல்டி கலர்ஸில் அவைலபிள் இருக்கலாம். இது வந்து ஈமு கோழி. இது வந்து கோழி வந்து 2 பீஸ் இருக்கும். இதுக்குள்ள இதில் வந்து பற்ற வச்சுன்னா கோழி முட்டை விட்ட மாதிரி நல்லா பூச்சட்டி போல் நல்லா எரியும். கலராக எரிஞ்சுக்கிட்டு கோழி முட்டை விட்ட மாதிரி பின்னாடி முட்டை வரும். இது வந்து புது ஐட்டம். இந்த இப்போ வந்து ஐட்டம் ஆக்சுவலாக அது வந்து ஈவினிங்க்கு நம்ம ஷார்ட்ஸ் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த புஷ்பான மாதிரி இதாகிட்டு பின்னாடி பலூன் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்கள அது அப்படியேவும் அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் எக் மாதிரி அந்த ஷேப்பில் வருது. ஒரு பலூனு இது வந்து உள்ள விரித்து வச்சு இதில் ஒரு சூடாக இருக்கும். சூட்டை கம்பியில் கோர்த்துடணும். அது கோர்க்குற மாதிரி தான் இருக்கும். இது அதை வச்சு பற்ற வச்சு விட்டீங்கன்னா இது வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்படி மேலே பறந்து போய்கிட்டே இருக்கும் பலூனு. இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கேரி பேக் மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கும் அந்த வைக்க போய் இந்த ஒரு கூரை வீடு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எங்கே வேணால் ஒன்றும் செய்யாது. கீழே வரும்போது கீழே வராது. அது வரையில மேலே வரல ரெண்டு போல இருக்கும். கொக்கோல போல இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இது உடைச்சி வச்சோம்னா பூச்சிட்டு வேலை கலராக வரும். பச்சை சாப்பு மஞ்சள் கலராக வரும். டைமுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல நேரம் ரொம்ப நேரம் வீட்டில் வச்சு எங்கே வச்சு போடலாம். வெளியே வச்சு போடலாம். கையில் பட்டாளிக்கால ஒன்றும் செய்யாது. வாட்டர் ப்ரூஃப் போட்டு சேர்ந்து இந்த 7up இந்த மாதிரி இருக்குல்ல லெஜெண்ட்ஸ். அதாவது லெஜெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி தான். இது வந்து டிங் டீம் தான் இருக்கா. ஆக்சுவலாக இதுவும் டிஃப்ரெண்ட்டான இது. பார்க்க எல்லோரும் டிங் டீ மினி டிங் டீம் தான் இருக்கும். இதுவும் புஷ்பான அந்த ரிலேட்டட் தான் ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். இதுவும் மல்டி கிளாஸில் இது வந்து சட்டி கூடு போல கிடையாது. இதில் ஒரு பைப் போல தான் இருக்குது வச்சுக்கலாம். அது வந்து 5 பீஸ் 5 கலரில் இருக்கும். டைம் நல்லா இருக்கும். இது வந்து இது வந்து புது ஐட்டம் தான். இந்த ஐட்டங்கள் நல்லா இருக்கும். ஒரே கலர்லையா இல்லை ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு கலரில் வேறு கலரில் வரும். கலர்லேயே மிச்சிங்லேயே வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இருந்தால் அது வந்து அசை தான் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிறது பைப்பு. அதனால டைம் இதாக இருக்கும்.
ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸ் அதே தான் அந்த புஷ்வான மாதிரியே தான். ஆனால் என்ன மேலே வந்து அட்டை அந்த பாக்ஸ் மட்டும் மிச்சம் வந்து எல்லாமே வந்து ஒன்று வந்து டைமிங் கொஞ்சம் அதிகமாக டைமுக்கு இருக்கும். டைமிங் இருக்கும். நம்ம வீட்டில் வச்சு போட்டாலும் பயப்படாமல் போடலாம். இதில் எப்படி கை வச்சுருந்தாலும் இதில் கை வச்சாலும் அந்த மாதிரி இதாகாது. ஓரளவு இந்த மாதிரி இருக்காது. வீட்டில் வச்சு போட்டாலும் நம்ம கங்கோல் விழுந்தாலும் மேலே விழுச்சு. ஒரு சில இது வெடிக்கும் இதில் அதுவெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கம்பெனி இதில் வந்து ஒரு பீஸில் வந்து 3 கலராக வரும். ஒரு பாக்ஸில் வந்து 3 பீஸ் இல்லை பாக்ஸில் 3 பீஸ் இருக்கும். இது வந்து ஒரு பீஸ்லேயே 3 கலர் வரும். ஒரு பச்சை மஞ்சள் அதாவது இந்த சிங்கிள் ஹேண்ட்லேயே ஒரு 3 கலராக வரும். போடுறதுக்கு நல்லா கையில் வச்சாலும் சும்மா வச்சுன்னா கலர் வந்து மாறி மாறி வரும். அந்த மாதிரி 3 ஐட்டம் 3 கலராக வரும். கிட்டேயும் அதாவது இப்படி சுற்றலாம் இது எல்லாமே இது வாங்குது ஸ்மோக் மாதிரி தான் இது ஆக்சுவலாக. பாக்ஸு அதாவது சின்ன சின்னதாக தனியாக வாங்காமல் மொத்தமாக வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன கிஃப்ட் பாக்ஸ் இது. அதாவது இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 25 ஐட்டம் கொடுக்கும். இந்த பாக்ஸில் சின்ன பாக்ஸ் தான் 25 ஐட்டம் இருக்கும். அதில் லட்சுமி குருவி பம்பரன்னு இதில் உள்ள வெயிட் எல்லாமே உங்களுக்கு ஒரு பீஸில் வரும். இது வந்து சின்ன பாக்ஸ் இருக்குல்ல. சின்ன பாக்ஸ்னால் இந்த பாக்ஸ் தான் சின்ன பாக்ஸ்னால் இருந்தது. இதை வாங்கி நீங்கள் உங்கள் இல்லை இதெல்லாம் வேணாம் எனக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. பிள்ளையா சொல்லி போட்டு செய்யலை தெய்வம் தொடங்குன்னு பிள்ளையார் பட்டம் மட்டும் எப்படி இருக்குது சும்மா செம்மையாக இருக்கும். இதில் வந்து அதை விட அட்வான்ஸு என்னென்னா 36 ஐட்டம் இருக்கும். இதில் இதுவும் அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு ஐட்டம் வரும். இது என்னென்ன ஐட்டம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 36 இது இருக்கும். இதில் வந்து இது வந்து சும்மா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பிக் சைஸு. நம்ம இதையும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வாங்கி ட்ரை பண்ணலாம். இல்லை இதுவும் எனக்கு செட் ஆகாது நமக்கு இதை விட இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. ராமர் சீதை மாதிரி படம் போட்டு இன்னொன்று அதை விட பெருசு பிள்ளையாரோட பெருசுன்னா இந்த பாக்ஸு. இதில் வந்து என்னது கோல்டன் பேக். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 46 ஐட்டம் வரும். அதை விட இன்னும் அட்வான்ஸ் அப்படின்னா இது பெஸ்ட்டு சாய்ஸு. இதில் வந்து ஏகப்பட்ட வெயிட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. எல்லாமே மொத்தம் இதில் வந்து உங்களுக்கு 46 வெயிட் வரும். அது எல்லாமே ஒரு பாக்ஸு ஒரு பாக்கெட்டு ஒரு பீஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். பெஸ்ட்டு சாய்ஸு. இதை பிள்ளையாரோட பெஸ்ட்டு சாய்ஸ்னால் இந்த கோல்டன் பேக்கு ராமர் லட்சுமி இருந்தது. இதையும் வேணாம் இதை விட பெஸ்ட்டு பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட இருக்குது. பணக்கார கடவுள் திருப்பதி பட்டா போட்டு ஃபெஸ்டிவல் கிராக்கர்ஸ் இதான். அதாவது இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் இருக்கும் தளதி படுக்க முடிவாங்கள்ல அவங்களுக்குலாம் அது மாமனார் அவங்க சீர் செய்வாங்கள்ல அவங்களுக்கு இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். மொத்தம் 50 பேக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாமே 50 ஐட்டம் வரும் இதில். அதையும் தாண்டி இந்த 25 35 45 தாண்டி மொத்தம் இதில் 50 ஐட்டம் இருக்கும். எல்லா கிராக்கர்ஸுமே இந்த கிஃப்ட் பாக்ஸில் வரும். மொத்தம் 4 விதமான கிஃப்ட் பாக்ஸு நம்மகிட்ட இருக்குது. நயரா ஃபால்ஸு ஃபேன்ஸிலே நம்பர் 1 ஃபேன்ஸுனால் இதுதான். அப்படியே சிங்கிள் ஃபேன்ஸு தான். பட்டு ஒரு ஊரையே கவர் பண்ணுற மாதிரி அந்த மேலே போய் அப்படியே விரிவும் பாருங்கள். அதை பார்க்க அந்த அழகேவும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். பார்த்து AK-47 இதுக்காக ஒரிஜினல் துப்பாக்கிலாம் இல்லை. ஒரிஜினல் துப்பாக்கி நம்ம தூக்கில் ஓட்டுவாங்க. இது வந்து துப்பாக்கிலே கொஞ்சம் பெருசு இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் இது வச்சுக்கிட்டா சும்மா சும்மா சூப்பராகவும் அந்த கோட் படத்தில் விஜய் சுட்ட மாதிரி அஜித் சுட்ட மாதிரிலாம் சினிமாட்டிக்லாம் இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். போஸ் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு ரியலாகவே சூப்பராக இருக்கும். தட் இஸ் AK-47. சில்ட்ரன்ஸு எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மாட்டெல்லாம் இந்த வேட்டு தான் அந்த துப்பாக்கி தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். 12 ஷாட்டு 30 ஷாட்டு 60 ஷாட்டு 120 150 240 அதையும் பார்த்தாச்சு. அதை விட கொஞ்சம் எங்களுக்கு தான் 25 ஷாட்டு. இது வந்து ஆக்சுவலாக மேலே போய் வெடிக்கிறது கிடையாது. அது வந்து ஒரு கிராக்கலிங் மாதிரி போகும். அதாவது இந்த இது போட்டுருக்கு பார்த்தீங்களா அது வந்து கிராக்கலிங் மாதிரி போகும். வியூ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். மேலே வெடிக்கிறத விட இந்த கிராக்கலிங் மாதிரி போகிறது டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து உங்களுக்கு வியூ நல்லாயிருக்கும். 25 ஷாட்ஸ் இருந்தது கிராக்கலிங். அதாவது ஒரே அந்த வார்ம் ஒயிட் கலர்லேயும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். செல்னு
நம்ம ஒரே ஆங்கிலே போயிட்டுருக்கோம். 25 ஷர்ட்டில் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 ஷர்ட்டும் வந்து அவைலபிள் மாதிரியே தான், பட் வந்து பீர் கிடையாது. இது வந்து ஒரு விதமான ரேட்டு, இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த பின் பீரும் நீங்கள் வாங்கலாம். அதாவது இந்த இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மலாக அதே மாதிரியே ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளே இது மாதிரி இருக்கும். வச்சா சூப்பராக இருக்கும். பல்லே ராஜஸ்தான் மாதிரி தான், ராஜஸ்தான் வீட்டு மாதிரி. ராஜஸ்தானில் வந்து தாங்க என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக திருப்பதி லட்டு பார்த்தீங்களா, அதே மாதிரி இது. பட் ஆனால் என்ன குல்பி சைஸில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி கையை வச்சா ஒன்றுமே செய்யாது. கையெல்லாம் வச்சு பழகக்கூடாது. ஆனால் ஒன்றும் செய்யாது. நீங்கள் எங்கே வேணால் வச்சு வெடிக்கலாம். அதாவது வீட்டு மாடி மேலே, வீட்டு வெளியே தான் வச்சு வெடிக்கணும்ல, எங்கே வேணாலும் வச்சு வெடிக்கலாம். ஒன்றும் வித்தியாசமாக புதுசாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் அப்பாட்ட உடனே சொல்லுங்கள், இந்த மாதிரி வெட்டலாம் வந்திருக்கு, இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சும்மா நீங்கள் நார்மலாக இந்த பையில் போட்டுக்கிட்டு இதெல்லாம் போகலாம். மற்ற வீட்டில் திரியெல்லாம் இருக்கும், இந்த திரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த சாட்டை கம்மி மத்தாப்பு மேலே வச்சுட்டு வச்சா போதும், அழகாக வெடிக்கும். நீங்கள் பைக்கில் வச்சுட்டு எங்கேனாலும் சும்மா ஜாலியாக எடுத்து போகலாம், எங்கேனாலும் வச்சு வெடிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்கும். புதுசாக இருக்கிறது அந்த 1 இன்ச் பைப்பில் மொத்தம் அந்த சிங்கிள் ஃபேன்சி, சும்மா நார்மலாக சின்னதாக இருக்கிற ஃபேன்சி. உங்களுக்கு ரேட்டுக்கு குறைவாக வேணும் அப்படின்னா ஃபேன்சிட்டு தான் இது ஒன்று. 1 இன்ச் பைப்பில் மொத்தம் ஒரு பாக்ஸில் 3 பீஸ் இருக்கும். 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டே நம்ம இதில் வந்து க்ரீனு, எல்லோ, ஒயிட்டுன்னு மொத்தம் 3 கலர்ஸில் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த எல்லா கலர்ஸுமே இங்கே வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. 3மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு. அதிகமான ரேட்டில் ஃபேன்சி அப்படி வேணும் அப்படின்னா இந்த 1 இன்ச் பைப்பில் இந்த 3 ஷர்ட்ஸ், இந்த 3 பீட்ஸை ட்ரை பண்ணாலும் பிக் சைஸ் கம்மி மத்தாப்பு, அந்த கிரிக்கெட் ஸ்டெப்பு மாதிரியே இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். கிராக்கலிங்காகவும் இருக்குது நம்மகிட்ட. அது போக கலர்ஸ்லேயும் மல்டி கலர்ஸ்லேயும் இது வரும். மொத்தம் இது வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு. இது பெருசாக கிரிக்கெட் ஸ்டெப்பு மாதிரியே இருக்கும். இதுவும் நம்ம ரொம்ப கைப்பிடிச்சி நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இந்த பெரிய பெரிய வெயிட்டுக்கும் இந்த மாதிரி கம்மி மத்தாப்பு வச்சுட்டு நம்ம சின்னதாக இருக்கும்னா அந்த வெயிட்டுக்கெலாம் இந்த இதை வச்சு நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம். பெரிய கம்மி மத்தாப்பு நல்லா சேஃபாகவும் இருக்கும். அந்த சீக்கிரம் உங்கள் கைக்கு அவ்வளோ வரதுக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே இது பண்ணிடலாம். 50 சென்டிமீட்டருக்கு நம்ம மத்தாப்பு இருக்கிறதுலே பெருசு. மல்டி கலர்ஸ்லேயும் இருக்குது, கிராக்கலிங்ஸ்லேயும் இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணுங்கள். சும்மா சில்லாக பறக்கும், மேலே பார்க்கவும் வியூ வந்து அட்ராக்டிவாக சும்மா நச்சுன்னு இருக்கும். இது வந்து நம்மகிட்ட சிங்கிள் கலர்லேயும் இருக்குது, மல்டி கலர்லேயும் இருக்குது. இல்லை இதை விட எனக்கு பெரிய ஷர்ட்லாம் வேணும் அப்படி பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மகிட்ட 60 ஷர்ட் இருக்குது, அப்புறம் 120 ஷர்ட்டு, 240 ஷர்ட்டு, ஏகப்பட்ட ஃபேன்ஸ்லேயும் மல்டி கலர்ஸ் ஃபேன்ஸும் இருக்குது, சிங்கிள் கலர் ஃபேன்ஸும் இருக்குது. இது கிராக்கலிங்காகவும் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது. எல்லாமே தரம் வந்து பக்காவாக இருக்கும். சும்மா சத்தமும் கிளியும் பார்க்க வியூவும் அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்மகிட்ட கிராக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஃபேன்சிலேயும் புது ரக ஃபேன்சி இது. அதாவது டபுள் பால் வரும். அதாவது மேலே போய் 2 வாட்டி வெடிக்கும். அது வந்து ஒரு கலரில் வரும். ஒன்று க்ரீனில் வெடிச்சா இன்னொன்று ரெட்டில் வெடிக்கும். இது வந்து க்ரீன் ரெட்டு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கலர்ஸ்லையும் இது அவைலபிள் இருக்குது. ப்ளூ, எல்லோ, பாம் ஒயிட்னு ஏகப்பட்ட கலர்ஸில் இது வருது. சிங்கிள் கலராகவும் வருது, மல்டி கலராகவும் வருது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இந்த சிங்கிள் பைப்பு, அதாவது 3 இன்ச் பைப்பு எல்லாமே சிங்கிள் ஷர்ட்டு. 30 ஷர்ட்லாம் பார்த்தோம்னா அதே மாதிரி சிங்கிள் ஷர்ட்டு சும்மா நச்சுன்னு இருக்கும். இதே இது வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயும் வரும். அந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதே இது உங்களுக்கு பாக்ஸ்லேயும் வரும். இதுவும் மல்டி கலர்ஸில் வரும். உங்களுக்கு ஒரு பாக்ஸில் 2 பீஸ் இருக்கும். இதுவும் உங்களுக்கு பார்க்க வந்து வியூ வந்து நல்லாயிருக்கும். நைட் டைமில் போடும்போது பக்கத்து இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது சும்மா அட்ராக்டிவாக இருக்கும். இது எல்லாமே சிங்கிள் பைப்பு. இது வந்து தரச்சக்கரத்துலேயும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டான அந்த மாடல் இது. அதாவது லோட்டஸ் இருக்குல்ல, அது லோட்டஸ் மாதிரியும் அப்படியே அந்த ஃப்ளவர் பட் மாதிரி அப்படியே தரச்சக்கரம் வந்து கீழே சுற்றும். இது அப்படியே மேலே வந்து அப்படியே ஃப்ளவர் மாதிரி அப்படியே சூப்பராக வரும். அந்த கிரவுண்ட் சக்கரை அந்த இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் கீழே அவங்க இது கொடுத்தனால தர மண் எங்கேனாலும் வச்சு போடலாம். நீங்கள் 555 டிஜிட்டல் பாம். அதாவது புல்லட் பாம் இருக்குல்ல, புல்லட் பாம்னா ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும். இது அதை விட இப்போ பெருசாக வந்திருக்கும். இந்த இது ஸ்வீட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் ஸ்வீட்டு கிடையாது. இது வந்து புல்லட் பாம்லேயே கொஞ்சம் பெரிய ரக பாம்பு. பட் அணைகுண்டு ரேஞ்சுக்கு சவுண்ட்ஸ் எல்லாமே சும்மா பட்டைய கிளப்பும். சவுண்டும் சும்மா அதிரும் தன்னால். வந்து
2 பீஸ் இருக்குது ஒரு இதில். 2 பீஸ் வந்து நார்மலாக இருக்கட்டும். இப்படி நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி இப்படி ஆகிக்கலாம். அது ஸ்மோக் மாதிரியே தான், ஆனால் அது வந்து புகை வரும். இதில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் ஃபவுண்டைன் மாதிரி இதில் இந்த மாதிரி வச்சா அப்படி சுற்றிட்டே இருக்கலாம், ஒன்றுமே செய்யாது. ஒரு வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும், ஊறுதலேருந்து பறக்கிறது வரைக்கும், நம்ம கிராமத்துல இருந்து நகரத்து வரைக்கும் அனைத்தும் வாங்கும் ஒரே இடம் நிவேதா கிராக்கர். இந்த தீபாவளி தலை தீபாவளியோ தளபதி தீபாவளியோ இல்லை, நம்ம நிவேதா தீபாவளி போட்ட வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தீபாவளியை இன்னைக்கு சிறப்பாக கொண்டாட நிவேதா கிராக்கர்ஸுக்கு போங்க. அதோட KKG 2.0 வெர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டையும் நம்ம நிவேதா கிராக்கர்ஸில் போய் இந்த வருஷம் தீபாவளிக்கு சிறப்பாக என்ஜாய் பண்ண சொல்லுங்கள்.